உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியில் நானும் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகளோடு பங்கேற்றேன். அப்போது குறிப்பிட்ட இடம் வரையில் அனுமதித்த காவல்துறை திடுமென தடுத்து பேரணியை நிறுத்த முயற்சித்தது. அதனால் அந்த இடத்தில் பதற்றம் உருவாகி காவல்துறையினர் பேரணியில் பங்கு பெற்றவர்களை தடியடி நடத்தி கலைத்தார்கள். அந்த நடவடிக்கையை தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கு கடந்த 20 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது. தற்போது அந்த வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டு வணைய பெற்று என்னிடம் சில கேள்விகளை நீதிமன்றத்தில் எழுப்பினார்கள். என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பொய்யானது, அதனை மறுக்கிறேன் என்று விடையளித்திருக்கிறேன். இதனைத் தொடர்ந்து விசாரணை நடைபெறும். இந்த வழக்கை 2ஆக காவல்துறையினர் பிரித்து ஈழவளவன் தலைமையிலான ஒரு வகையறா, என்னுடைய தலைமையிலான ஒரு வகையறா என்று ஒரே வழக்கை 2ஆக பிரித்து நடத்துகிறார்கள். ஏற்கனவே ஒரு வழக்கு சாட்சிகள் விசாரணை என்கிற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய தலைமையில் பிரிக்கப்பட்ட வழக்கு இனி தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இது முற்றிலும் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து தலைவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அரசு வழிகாட்டுதல் அளித்திருக்கிறது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரில் பாதுகாப்பை மேலும் அதிகரித்திருக்கிறார்கள். மற்றபடி அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. இது போல ஏராளமான வழக்குகள் போராட்டம் தொடர்பான அரசியல் வழக்குகள் தான். இது கிரிமினல் வழக்குகள் அல்ல. என் மீதோ எமது இயக்க தோழர்கள் மீதோ கிரிமினல் வழக்குகள் இல்லை. இது மக்களுடைய உரிமைகளுக்கான அறப்போராட்டங்களை முன்னெடுக்கிற போது சட்டம் ஒழுங்கை
காரணம் காட்டி எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகள் தான். இந்த வழக்குகள் அனைத்தையும் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் மீது போடப்பட்டுள்ள அரசியல் தொடர்பான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம். ஏற்கனவே இது பற்றி பேசியிருக்கிறோம். எங்கள் மீதான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். தாழ்த்தப்பட்ட தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்களுக்கு கால சூழ்நிலை இல்லை நீங்க பேசிட்டீங்க. ஈவிகேஎஸ் இளங்கோவன் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நீங்களே வரலாம், உங்களுக்கு வயசு இருக்கு. அண்மையிலே ஈரோட்டில் நடைபெற்ற குடியரசு இதழின் 100ஆண்டு விழா மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேனாள் தலைவர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் திருமாவளவனே முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிய இறுக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் இன்னும் உள்ளது. இந்தியாவின் ஜனாதிபதியாக கூட KR நாராயணன், ராம்நாத் கோவிந்த் போன்றவர்கள் வர முடிந்திருக்கிறது. ஆனால் பிரதமராக வர முடியுமா என்றால் அது இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே தொக்கி நிற்கிறது. இது அகில இந்திய அளவிலான நிலை. அதே போல மாநில அளவில் அம்பேத்கர் கொள்கைகளை பேசி இயங்குகிற, சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற கட்சிகளில் இருந்து ஒருவர் முதல்வர் ஆவது என்பது கடினமான ஒன்று. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர்கள் ஆனது ஒரு விதிவிலக்கு. தேசிய கட்சிகளில் இருந்து வயது மூப்பின் அடிப்படையில், அவர்களின் பங்களிப்பு என்கிற அடிப்படையில் தவிர்க்க முடியாத நிலையில் சிலர் முதல்வராகி இருக்கிறார்கள். காங்கிரஸில் இருந்தும் பிஜேபியில் இருந்தும் அவர்களின் கட்சி பிரதிநிதியாக முதல்வர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் நான் கூறுவது, தலித் அரசியலை பேசுகிற ஒருவர், அம்பேத்கரின் கொள்கைகளை பேசுகிற ஒருவர், சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒருவர், அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் வழியில் நடக்கிற ஒருவர் ஒரு மாநிலத்தில் முதல்வராவது கடினமானது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதன் பொருள், சாதியம் இன்னும் அரசியல் களத்தில் வெகுவாக இறுகி போய் கிடக்கிறது. அதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அதை நான் எனது பேச்சின் இயல்பான போக்கில் குறிப்பிட்டேன். அது பலராலும் நான் ஏதோ முதல்வர் பதவிக்காக ஆசைப்பட்டு அப்படி ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தியதைப் போல கருத்துக்களை கூறி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அது முடியாது என்று சொன்னதைப் போல, பிற மாநிலங்களில் எல்லாம் முடியும், தமிழ்நாட்டில் முடியாது என்று நான் சொன்னதைப் போல உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள். திமுக அரசுக்கு எதிராக நான் பேசியதைப் போல திரித்து பேசுகிறார்கள். ஒரு தேசிய பார்வை கொண்டு இதை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. புதுச்சேரி ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் சந்தித்து புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் உள்ள பட்டியலின மக்களின் இடஒதுக்கீடு பிரச்சினை தொடர்பாக மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் பட்டியலின மக்களை உள்ளூர் வெளியூர் என பிரித்து வெளியூர் மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த அரசுக்கு அறிவுறுத்துமாறு துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்ததாக தெரிவித்தார். இன்று நாங்கள் சந்தித்தது, இங்கே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பட்டியல் சமூக மக்களுடைய இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும் பட்டியல் சமூகத்தினரை
உள்ளூர்வாசிகள் வெளியூர்காரர்கள் என்று இரண்டாக பிரித்து வெளியூரிலிருந்து வந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்ற அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்பிருந்த காங்கிரஸ் அரசு எடுத்தது. அதன் அடிப்படையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் இப்படி பாகுபாடு செய்வதற்கு யூனியன் பிரதேசத்துக்கு அதிகாரம் இல்லை, இது சட்டவிரோதமானது என்று அவர்கள் போட்ட உத்தரவுகளை எல்லாம் ரத்து செய்து ஆணையிட்டார்கள். அதன் பிறகும் கூட இங்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை. 2001ஆம் ஆண்டுக்கு முன்பு வந்த பிற்படுத்தப்பட்டோர் அனைவரையும் இந்த யூனியன் பிரதேசத்தின் குடிமக்களாக கருதி அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை இதற்கு முன்பிருந்த காங்கிரஸ் அரசும் வழங்கியது. இப்போது இருக்கிற திரு என்ஆர் காங்கிரஸ் அரசும் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கருணையை பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் அவர்கள் காட்ட மறுக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனையில் ஆளுநர் அவர்கள் தலையிட்டு அரசமைப்பு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து இந்த அரசு செயல்படுவதற்கு அறிவுறுத்த வேண்டும். குறைந்தபட்சம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரி இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறதோ அதையாவது பட்டியல் சமூக மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அதை நிச்சயம் பரிசீலிக்கிறேன் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக இங்கே இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்காக அண்டை மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு போதுமான வசதி இல்லாத காரணத்தினால் பலருக்கும் சிகிச்சை மறுக்கப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. எனவே அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டுமானால் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் ஜிப்மருக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆளுநரிடத்தில் எடுத்து கூறி உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜிப்மர் மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கு உங்களாலான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். அது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்தேன். அதையும் நிச்சயம் பரிசீலிக்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாநகரம் புதுப்பாளையத்தில் கட்சியின் கொடியேற்று விழா மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் விழா கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகி துரை ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று கட்சியின் கொடியை ஏற்றி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர், கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் சேட்டு, கடலூர் நகர துணை செயலாளர் சிலம்பு, மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனஸ்ட், நகர அமைப்பாளர் ஆறுமுகம், சலீம், ராஜ்குமார், ஸ்ரீராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருகழுகுன்றம் மேற்கு ஒன்றியம் மாமல்லபுரத்தில் நகர துணை செயலாளர் டில்லி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர், வி ஆர் ஜெயந்தி கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மண்டல செயலாளர் சிறுத்தை வி கிட்டு, மாவட்ட அமைப்பாளர் தலித் தயாளன், நத்தம் மேடு ஏழுமலை, பட்டிப்புலம் மாறி, மல்லை சாலமன், புரட்சி லோகேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் வசித்து வருபவர் பேராசிரியர் ஜான்சன் கிறிஸ்டோபர். இவர் கடந்த 8 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக பணிபுரிந்துள்ளார். இந்நிலையில் இவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக சமூக விரோதிகள் சிலர் ஒட்டன்சத்திரம் பகுதியில் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். இதனையடுத்து மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்களை கைது செய்ய கோரியும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவலவன் தலைமையில் ஒட்டன்சத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துறை செயலாளர் பாவேந்தன், பழனி சட்டமன்ற தொகுதி செயலாளர் போர்க்கொடி ஏந்தி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்கராஜ், மகளிரணி மேற்கு மாவட்ட செயலாளர் ரெஜினா, வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் பூக்கடை செந்தில், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜவலவன், கிழக்கு ஒன்றிய பொருளாளர் வடிவேல், ஒன்றிய துணை செயலாளர்கள் ரவி வளவன், மாதவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி மதன்குமார் தலைமையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியம் அகரம் ஊராட்சியில் மகிமை தாஸ், மணிக்குமார் ஆகியோர் முன்னிலையில் அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், மகளிர் அணி செயலாளர் ஏசு மேரி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் போன்ற எழுது பொருட்களை வழங்கினர். இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் செல்வன், மகளிர் அணி மாவட்ட பொருளாளர் கோசல மணிக்குமார், அலங்காயம் மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் சத்யா, வாணியப்பாடி மகளிர் அணி செயலாளர் ஷர்மிளா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒன்றியம் பேரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பின்னர் ஆதரவற்றவர்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேடசந்தூர் ஒன்றிய செயலாளர் வெற்றி செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் நாசர் மைதீன், ஒன்றிய துணை செயலாளர் விடுதலை வளவன் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் குடப்பம் சக்திவேல், நகர பொறுப்பாளர் அப்துல் சத்தார், நகர துணை செயலாளர் அக்பர் அலி, வடமதுரை ஒன்றிய பொருளாளர் முத்து கணேசன், புரட்சி பாடகர் தமிழழகன், ஒன்றிய பொறுப்பாளர் முத்தன், மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் கவிதா குமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பெருங்காஜி கிராமத்தில் கதிர்வேல் என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகர மன்ற துணை செயலாளருமான சீம் ரமேஷ் கர்ணா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபுதாஸ் மற்றும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபா இளைய நிலை முன்னிலை வகித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் மற்றும் தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் தமிழ், தொகுதி செயலாளர் ராஜா, செய்தி தொடர்பாளர்கள் சசிகுமார், நரசிம்மன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், சாதிய படுகொலைகளை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சனாதன சங்பரிவார கும்பல் தமிழகத்தை குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ஆண்ட பெருமையை பேசுகிற உளவியல் உழைப்பு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இதனுடைய விளைவாக குடிபெருமை பேசுகிற சூழலும் அதைத் தொடர்ந்து சாதியான படுகொலைகளும் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. தமிழக அரசு தொடர்ந்து நிகழ்கிற சாதியானவ படுகொலைகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் காவல் அதிகாரிகளுக்கு பெருமளவிலே தயக்கம் இருக்கிறது. புதிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். சாதிய ஆணவ படுகொலைகள் அல்லது அது தொடர்பான சிக்கலில் ஏற்படுகிற மோதல்கள் இவற்றில் தலித்துகள் மாத்திரம் பாதிக்கப்படுவதில்லை, தலித் அல்லாதவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு
தமிழக அரசு விரைந்து தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் சோளிங்கருக்கு அருகே இருக்கிற பெரிய காஞ்சியிலே நிகழ்ந்திருக்கிற தம்பி கதிர்வேலுடைய படுகொலையானது வெளிப்படுத்துகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சி அருகே உள்ள உலக காத்தான் கிராமத்தில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மாநில மாநாட்டிற்கு கடலூர் தெற்கு மாவட்ட சார்பில் சுமார் 4000 மகளிர்களை அணிதிரட்ட வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அமுதமொழி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி, தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வானமாதேவி ராஜா, மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர் செல்வராணி, கவிதா, பூசமணி, மாவட்ட துணை செயலாளர் கனிமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 16 பிரிவு ஏவை பயன்படுத்தி பட்டியல் மற்றும் பழங்குடியின வகுப்பினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் 5 கட்டங்கள் நடைபெறவுள்ளதாக அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையைச் சேர்ந்த அபனன் அறிவித்துள்ளார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை காப்பாளராக கொண்டு இயங்கும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அரசு ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு தகவல் தெரிவிக்கிற வகையில் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன சுழற்சி முறையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வந்தது. எப்படி அரசு பணிகளில் சேரும்போது இனச்சுழற்சி முறை பயன்படுகிறதோ அதேபோன்று அனைத்து நிலை அரசு அலுவலர்களுக்கும் பதவி உயர்விலும் இனச்சுழற்சி முறை பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் 2003 உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மார்ச் 10, 2003 வெளியிடப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இனச்சுழற்சி முறை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு மதிப்பெண் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழ்நாடு அரசில் பணியாற்றும் 54 துறைகளிலும் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டு பதவி இறக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வருவாய்த்துறையில் ஒரு டிஆர்ஓவாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்டு அவர் தாசில்தாராக பணி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு உயர் பதவியில் இருந்து அவர் பணி இறக்கம் செய்கிற போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் பணியாற்றுகிற சூழலும் முற்றிலுமாக நிம்மதியாக பணியாற்ற முடிய விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. பதவி இறக்கம் செய்யப்பட்டுள்ளதால்
அவர் வாங்கிய ஊதியமும் ஏறக்குறைய 50,000க்கு கீழே அவர் வாங்குகிற ஒரு அவல நிலையும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு 2003 வெளியிடப்பட்ட அந்த தீர்ப்பை தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,